ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் எலிமெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் இப்போ ஜஸ்ட் நோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 15 வரதா இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப டிலே ஆகி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனுவல் பிளானர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் படி இப்போ இந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த குரூப் 4 எக்ஸாம் தான் ஃபஸ்ட் எக்ஸாம். ஓகேங்களா? அது எப்போனா பார்த்தீங்கன்னா ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் ஜூனில் தான் எக்ஸாம். ஜனவரியில் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஜனவரிலே விட்டுறாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூனில் தான் எக்ஸாமு. ஸோ இது 6 மந்த்து டைம் கொடுத்துருக்காங்க. இது புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு டைம். ஓகேங்களா? நீங்கள் புதுசாக குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஒரு டைம் இருக்குது. பட் ஆல்ரெடி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். இவ்வளோ டைம் ஏன்னா ஏற்கனவே நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நவம்பர் வரல, டிசம்பர் வரல, இப்போ ஜனவரி போயிடுச்சு. அது நோட்டிஃபிகேஷன் விட்டு 6 மந்த்துங்கிறது போது ரொம்ப லாங் டைம் தான் இது பார்த்திங்கன்னா. ஸோ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அது என்னென்னா பார்த்திங்கன்னா ரீசன் என்னென்னா அவங்களுக்கும் எலெக்ஷன் ப்ளஸ்ஸு 10th 12th பப்ளிக் எக்ஸாம். ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம் தள்ளி போயிருக்குது. அதனால் ஜூனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் நல்லா டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷன் ஜூன் எக்ஸாமுங்கும்போது நல்ல ஒரு 6 மந்த் டைம் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்ல டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா அடுத்தது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே தனியாக இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் நல்ல வேக்கன்சி வரும். ஒரு 1500 2000 வேக்கன்சிஸ் வரும். ஸோ இப்போ டிஎன்பிசி அதை கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? 1264 வேக்கன்சிஸ் இதில் இருக்குது. இதுக்கு எப்போனா மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் ஜூன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஆனுவல் பேனலில் நல்லா பார்த்திங்கன்னா மே மந்த்துக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. எல்லாமே மேக்கு பின்னாடி தான். ஏன்னா எலெக்ஷன் வருது, 10th 12th பப்ளிக் எக்ஸாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்குற எக்ஸாம் மட்டும் சொல்கிறேன். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 1 பார்த்திங்கன்னா 65 போஸ்ட் இருக்குது. இதுவும் மார்ச் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன். இது 467 வேக்கன்சிஸ். ஸோ கொஞ்சம் நல்ல வேக்கன்சிஸ் தான். ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்டர். ஸோ ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் தனியாக நோட்டிஃபிகேஷன் வருது. ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக விடுறாங்க. ஓகேங்களா? ஃபாரஸ்டருக்கு பார்த்திங்கன்னா 118 போஸ்ட்டு. மேலே நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாம். ஓகேங்களா? அடுத்தது மெயினான எக்ஸாம் எது பார்த்திங்கன்னா குரூப் 2. ஸோ குரூப் 2, குரூப் 2A. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் மெயினான எக்ஸாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு 1294 வேக்கன்சிஸ் தான். போன தடவை நல்ல வேக்கன்சிஸ் இருந்துச்சு. 5500 பக்கமாக வேக்கன்சிஸ் இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் வேக்கன்சிஸ் கம்மி தான். பட் ஆனால் இது டென்டன்டிவ் வேக்கன்சிஸ் தான் பார்த்திங்கன்னா. ஸோ அட் த டைம் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தான். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு 7-8 மாதம் டைம் இருக்குது. ஸோ அடுத்தது மெயினான எக்ஸாம்னு சொன்னாங்கன்னா சிவில் ஜட்ஜு, கம்பைன் அக்கௌண்ட்ஸு, கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 47 வேக்கன்சிஸ். ஸோ செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 2015 தான் எக்ஸாம். ஓகேங்களா? ஜனவரி 2025 தான் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜனவரி 2025 தான் எக்ஸாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்க எக்ஸாமோட லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? எல்லா எக்ஸாமுக்கும் டைம் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸாமுமே மே மாதம் மேலே தான் ஆகும்போது நல்ல ஒரு 4-5 மாதம் டைம் இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா டிஸப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே 2-3 வருஷம் இதுக்கு டைம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த எக்ஸாம் சீக்கிரமாக வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அந்த குரூப் 4 பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி போயிருக்குது. பார்த்துங்க, ஜூனில் தான் வருது. ஸோ பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ நம்ம சைட்லேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா படிங்க.
ஓகேங்களா. ஹோப்ஃபுல்லாக நல்லா படிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டென்டேட்டிவ் தான். வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வர வேக்கன்சிஸ் விட கண்டிப்பாக வந்து அட் த டைம் ஆஃப் த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வேக்கன்சிஸை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.